மதிப்புக்குரிய எஸ்பி முத்துராமன் சார் அவர்களே, மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அமீர் கான் அவர்களே, நாகார்ஜுனா அவர்களே, சத்யராஜ் அவர்களே, உபேந்திரா அவர்களே, சோபிதா அவர்களே, ஸ்ருதி அவர்களே, அனிருத், இந்த விழாவின் நாயகன் அனிருத் அவர்களே, அண்ட் கூலி படத்தோட உண்மையான கதாநாயகன் லோகேஷ் கனகராஜ் அவர்களே, கூலி படத்துக்கு வந்து ஏகப்பட்ட வைப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆர்கானிக்கா தானா வந்து அது வந்து உருவாச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கிய காரணம் வந்து சன் பிக்சர்ஸ் தயாதித்யவான் அவருடைய பேனரில் ஜெயலருக்கு அப்புறம் செய்கிற படம் அண்ட் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். அவரு கூட நான் சேர்ந்து நடிக்கிறது நான் மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கல்ல எல்லாம் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ், அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், அவங்களாம் நடிக்கிறது 3. இன்னொன்று வந்து நம்ம அனிருத் அவருடைய சாங்ஸ், என்னடா பிக்சருக்கு வந்து இன்னும் அப்படியே இருக்கே ஒன்றுமே சொல்கிற போது ஒவ்வொரு சாங்கா ஏஸ் மாதிரி சிக்டிஸ் சாங், அதுக்கப்புறம் மோனிகா சார், அதுக்கப்புறம் வந்து அரங்கம் அதான் இருக்குங்க. ஸோ இதே வந்து படத்துக்கு எவ்வளோ படம் போட்டு ப்ரமோஷன் பண்ணால் கூட கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு அனிருத் இந்த 3 பாட்டில் படத்தை வந்து எங்கேயோ கொண்டு போகிறோம். அண்ட் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் கொடுத்த இன்டர்வியூஸ் அண்ட் அமீர் கான் சார், நாகார்ஜுன் சார், அவங்க எங்கே டிவியில் போனால் கூட வாட் அபவுட் கூலி, டெல் சம்திங் அபவுட் கூலி அப்படின்னு கேட்குறது. அண்ட் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூஸ் கொடுத்தது சரியாக வந்து ஒரு 2 hours 10 minutes இன்டர்வியூ கொடுத்தாங்க. நான் அந்த இன்டர்வியூ வந்து முடியது நின்றுட்டு பார்த்தேன், முடியல, உட்காந்து கேட்டேன் முடியல, தூங்கிட்டு கேட்டேன் தூக்கம் வந்துடுச்சு, தூங்கி எழுந்திரிச்ச இன்டர்வியூ போயிட்டே இருக்கு. ரிமைண்ட் பண்ணி பார்த்தேன், இந்த கோபிநாத் வந்து மோஸ்ட் டேலண்டட் அவர் வந்து கோட் சூட் போட்டு 60 பேர் இருந்தால் கூட அவங்க கூட என்ன இருக்குன்னு எடுத்துருவாங்க. கோட்டெல்லாம் கழட்ட சொல்லி சோஃபா போட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்ட ஒரு வாரம் இல்லை. எனக்கு வந்து 5-6 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க இன்டர்வியூ கொடுங்க, எல்லாம் முடிஞ்சிடுவாங்க. ஆக்சுவலி முதல்ல வந்து எல்லா பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், ஆக்டர்ஸ் பற்றி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன் பற்றி பேசுகிறோம். அப்போ வந்து சில டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நம்ம முடிஞ்சோம். அதனால முதல்ல டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிடுறோம். லோகேஷ் கனகராஜ் அவருடைய கண்கள், கிரீஷ் கேமராமேன், பேசுறது கூட கம்ப்ளீட்டாக அவருக்கு செட்டில் வந்து அவர் பேசுகிற கேட்டதே கிடையாது. அவ்வளோ குவைட்டாக சைலண்டாக ஜஸ்ட் அதை வந்து ஹெட்ஃபோன் வச்சுட்டு அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. அண்ட் லோகேஷுக்கும் அவருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அன்பிலீவபிள். அந்த மூடு கிரியேட் பண்ணுறதாகட்டும், அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறதாகட்டும், அதெல்லாம் எக்ஸலண்ட் கிரீஷ். தென் அந்த ஆர்ட் டைரக்டர், அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து முதல்லேருந்து ஒரே படத்தில் அவருக்கு அவர் பண்ணது சர்வமாக இருந்துட்டு ஆர்ட் டைரக்டர். அண்ட் அவருடைய எடிட்டர் ஃபிரோபின். லோகேஷ் கனகராஜுடைய படம் வந்து எடிட் பண்ணுறது வந்து ஈவன் ஜேஎம் கேமரா எடிட்டர் கூட பண்ண முடியாது.
அந்த மாதிரி அவருடைய நான்-லீனியர் டிஸ்டிங் ஒவ்வொரு ஷார்ட்ல ஒவ்வொரு இதில் வந்து கதை சொல்லுவாங்க. அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த எடிட்டர் மட்டும் இல்லை, எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் அன்பறிவு, அவர் வந்து அன்பறிவு வந்து கபாலி படத்துல நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ நடிக்கும் போது வந்து அட்வான்ஸ் டெக்னிக்கலி எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்கன்னு சொன்னால், ஹாலிவுட் வந்து அப்டேட்டாக என்ன வந்திருக்கோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. கேமராலேருந்து, டெக்னாலஜிலேருந்து, வைஃபைலேருந்து எல்லாமே. அண்ட் ஹீரோக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஸ்டண்ட் ஆர்டிஸ்டுக்கு கூட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவர் பார்த்துப்பாரு. ஒரு வாட்டி அப்படியே செட்டில் கேட்குறாரு, எங்கடா அவன் லோக்கி அப்படி கேட்குறாரு. என்ன டேரக்டர் எங்கடா லோக்கியை கேட்குறாருன்னு சொன்னால், அவங்க எல்லாம் வந்து ரூம்மேட்ஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ரேண்டி டான்ஸ் மாஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாங் வந்து சொன்னாங்க, சார் நூறு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பாருங்க மாஸ்டர், 1950 மாடல், பல லட்ச கிலோமீட்டர் ஓடி இருக்கு, பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, ரொம்ப ஆரம்பிச்சாங்க, பார்ட்ஸ் எல்லாம் கண்டிடும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்ன கூட டான்ஸ் வந்து ஆட வச்சாங்க. அதுக்கு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிஆர் அவர்கள் வந்து அந்த சிக்கெட் டிஸ்டிங் எங்கே இருக்கிற வந்து வேறு மோஸ்ட் ரெஸ்பெக்டட், நான் ரொம்ப மதிக்கிற டிஆர் சார் அவர்கள் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு பாட் பண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அனி பற்றி நான் எவ்வளோ சொன்னால் கூட அது வந்து கம்மி தான், எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், புகழின் உச்சியில இருந்து இந்த வயசுல ஒருத்தர் வந்து ஒரு அமைதி தேடி இல்லை தன்னை தேடி ஹிமாலயாஸ் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட ஆளுநர் தெரிஞ்சுக்கலாம். நானே வந்து ஒரு 45-46 வயசுக்கு அப்புறம் தான் ஹிமாலயாஸ் போகணும்னு தோணுச்சு. தனியாக வந்து ஹிமாலயாஸ் போய் என்ன வாழ்க்கை, என்ன நடக்குது, என்ன கிளாமர் வருது அப்படின்னு யோசிக்கிற தன்மை இப்போது வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி நினச்சி பார்த்துருக்கேன். அவர் வந்து தம்பியில் அவங்க ஸ்டுடியோ பற்றி லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கேன். நம்ம அங்கேருந்து வந்தால் அதிகமாக வந்தால் அது அப்படியே பிரம்ம வாக்கு மாதிரி அது அப்படியே ABCDE எல்லாமே அவங்க ஸ்டுடியோவில் இருக்காங்க. எல்லாம் வந்து நம்ம ஸ்கூலில் அவங்க படித்தவங்க எல்லாம் ஒரே ரேஞ்சு, ஒரே குரூப்பு, ஒரே இருப்பாங்க. உள்ளே போனால் யார் இருக்கிறாங்க, எல்லாம் இங்கிலீஷ் தான். ஹாய் பாய் சொல்லி எல்லாம் இங்கிலீஷ் தான். அதுக்கு அந்த மாதிரி திஸ்டிங் ஒரு இருக்கு. அந்த அணி வந்து முதலே சொன்ன மாதிரி படம் மட்டும் வெற்றி இல்லை, சாரி அவர் சாங் மட்டும் இல்லை, அந்த படமும் வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கதையோட அவர் சொல்கிற அந்த ஸ்டோரி சென்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கணும். அந்த கதையை வந்து எங்கே இறங்குது, எங்கே ஜாஸ்தி ஆகுது, எங்கே ஸ்பீடப் பண்ணணும், எங்கே எமோஷன் வேணும் அப்படிங்கிறது அப்படியே வந்து அவர் வந்து எடுத்து சொல்லுவார். ஸோ அவருடைய கம்ப்ளீட்டை பாடுறவங்க எழுதுறவங்க எல்லாம் சொல்கிறதுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, அதனால் தப்பாக நினைக்க வேண்டாம். அண்ட் அனி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ராக் ஸ்டார் இன் இந்தியா, அந்த வந்து அந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்து அனி தான் கொஞ்சம் ஹிஸ்டரி மேலே ஹிஸ்டரி. எஸ் கம்ப்ளீட்டாக அனி வந்து எங்கே போனால் கூட டிக்கெட் அப்படி சேல் ஆகும். அவர் ஃபாதர் ரவிச்சந்திரன், லக்ஷ்மி ரவிச்சந்திரன் நினைச்சிட்டு இருக்காங்க அனியோட பாட்டு கேட்கறதுக்கு எல்லாரும் வர்றாங்கன்னு சொல்லிட்டு பாட்டு கேட்கறதுக்கு வர்றாங்க சில பேர். அனியை பார்க்கறதுக்கு பொண்ணுங்க வர்றாங்க, பொண்ணுங்க பார்க்கறதுக்கு நம்ம பிள்ளைங்க வர்றாங்க. பொண்ணுங்க பிள்ளைங்க சேர்ந்து அந்த இருட்டுல அந்த நைட்ல அனி பண்ணிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. The most eligible bachelor in India, not in India, in Southeast Asia. Fame, name, money, talent, character, family background, what not. And it, God bless. God bless. நம்ம கலாதிவாளன் சார் முதல்ல அவர் கேட்டு வந்து நிறைய பேசிருக்காங்க. இப்போ எல்லாம் ஜாஸ்தி கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவரை பற்றி நான் நிறைய தெரிஞ்சிட்ட பிறகு அவர் மேலே மரியாதை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எப்போ ஒருத்தருக்கு மேலே மரியாதை ஜாஸ்தி ஆகுதோ அப்படின்னு நம்ம பேச்சை நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். சொல்லுங்க
ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எங்கே இருக்காரு அவருடைய உழைப்பு. இப்போ கூட 10 மணி சொன்னால் அவருடைய வண்டி சரி ஆஃபீஸ் வருவாங்க. 5 மணி ஆச்சுன்னா அப்படியே போகும். வீடு ஆஃபீஸ் இல்லைன்னா அவங்க தங்கச்சி அந்த சிக்காகோவில் இருந்தால் அங்கே போயிடுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நெல்சன், நம்ம லோகேஷ் சொல்கிறாங்க கதையை கேட்குறது 10 o'clock வந்து உட்காந்து என்ன சாப்பிட்டு என்ன சாப்பிட்டீங்களா இல்லை நான் சொல்லுங்கள் கதையை சொல்ல 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 எந்த ரியாக்ஷனும் கிடையாது. அங்கே சுற்றியெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இன்டர்வல் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை நான் சொல்லுங்கள். 3 hours அப்படியே கேட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ என்ன சொல்லிட்டு அவங்க சொல்றாரு. அப்படியே கம்ப்யூட்டர் எழுதுறது கம்ப்யூட்டர் எதுவும் கிடையாது. இங்கே வந்து கொஞ்சம் இறங்கணும், அங்கே ஒரு சீன் இருக்கு, இங்கே ஒரு செட் பண்ணுங்க, கொஞ்சம் இறங்குது, இது பண்ணுங்க, இது கொஞ்சம் இது பண்ணுங்க, அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். இந்த படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு ஸ்டோரி சொன்ன உடனே அவர் சொன்னது, லோகேஷ் சொன்னாங்க கன்னடத்தில் இந்த படம் எடுத்து பேன் இண்டியா போயிட்டு இருக்கு, தெலுங்குல வந்து பேன் இண்டியா போயிட்டு இருக்கு, நம்ம தமிழ்ல பேன் இண்டியா போகணும். இந்த படத்தில் நீங்க என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ தெரியாத லோகேஷ், பேன் இண்டியா போகணும், ரிலீஸ் டேட் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாதிவாங்க சார் லோகேஷ் சார் அவரை பற்றி நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் படம் வச்சுட்டிங்கன்னா நல்லா போனது மாநகரம். இந்த படம் பார்த்து எக்ஸலெண்ட்டாக இருக்குது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து நல்லா அவங்க வந்து ஏற்ற வெஜிடபிள் தான் உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படி கொஞ்சம் இறங்கிட்டே வரும். ஒரு 2-3-4 years ஆச்சு, என்ன காரணம்? அதுக்கப்புறம் ஒரு கைதி படம் நல்லா போயிட்டு சொல்கிறாங்க. யார் டைரக்டர் சொன்னால் லோகேஷ் கனகராஜ். நான் படம் பார்த்தேன், உடனே ஃபோன் பண்ணேன். மற்றவங்க யாரும் முன்னாடி வாங்க சரி வந்துட்டு நான் பார்த்த படம் எனக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். சார் சப்ஜெக்டாக வச்சிருக்கேன் சார், நான் சொல்கிறேன் சார். நான் ஒன்று சொல்கிறேன் சார், நான் கமல் ஃபேன் சார். ஆசிரியர் நெல்சன் வர்றாங்க, வீட்டில் நல்லா காஃபி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அதே சொல்ல கேட்குறாங்க, நான் கமல் ஃபேன் சொல்லுறேன். யார் அதாவது சூக்ஷ்மமாக சொல்கிறாங்க. இந்த பஞ்ச் லைனு அங்கெல்லாம் வேண்டாம், இன்டெலிஜென்ட் ஆக்ட் பண்ணணும், இன்டெலிஜென்ட் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக சொல்கிறாங்க. தெரியுது, ஏன்னா மணி கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன், சங்கர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். மணி சார் நாயகன் பண்ணியை கூட பண்ணாங்க, சங்கர் வந்து இந்தியன் பண்ணியை கூட பண்ணாங்க. ஓகே சார் சொல்லுங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கதையை சொன்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப 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 கம்மிப்பு 19 அப்புறம் அந்த மாதிரி கதை வந்து சொல்றாங்க. எனக்கு கட்டி ஆகிட்டு இன்டர்வியூ இருக்கு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க சார் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ வந்து ஜஸ்ட் ஒரு 10-15 days கொடுத்தா நான் டைப் பண்ணுறேன். சரிங்க அப்படி சொன்ன பிறகு அதுக்கப்புறம் வந்து கமல் ஃபோன் பண்ணுறாங்க. கமல் ஃபோன் பண்ணி வந்தேனே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, எனக்கு வந்து ஒரு 40 days தான் இருக்கு, அவ்வளோதான். அந்த படம் பண்ணிட்டு நான் வந்து லோகேஷன் பண்ணி தெரிய பண்ணுறேன். ஓகே கமல் விக்ரம் இந்த படம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு, வந்து ஆளை காணும். சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து 20 நான் வந்து வேறு படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். இதான பிறகு இப்போ அனி சொன்னாங்க இல்லையா, கம்ப்ளீட்டாக வந்து நீ வந்து சப்ஜெக்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சாய்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அனி சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் முதல்ல கேட்குறேன், நான் வெயிட் பண்ணுறேன், அவரே வரல. இல்லை கதை வச்சிருக்காரு, உடனே கூட்டிட்டு வாங்க, இந்த வாட்டி விடக்கூடாது சொல்லி வந்து ஒரு கதையை சொன்னாங்க. அவுட் அண்ட் அவுட் வில்லன் கேரக்டர். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சிரிச்சுட்டே அடிக்கலாம், பேசிட்டே அடிக்கலாம், அடிக்கலாம், காலை வச்சு அடிக்கலாம். சந்திரமுகியில் வந்து வேட்டை ஒரு 9 minutes பண்ணது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 month கழிச்சு வந்தாங்க சார், அதுக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணணும், ஏன்னா இதில் மட்டும் கம்மி ஆர்டிஸ்ட் போட்ட மாதிரி
பெரிய ஆர்டிஸ்ட் வேணும், அது நிறைய ஒர்க் பண்ணணும், நான் வேறு சர்வீஸ் வந்து வச்சிருக்கேன். சரிங்க சொல்லுங்க சொன்னாங்க. இது கூலி. அப்போ வந்து தேவா சொல்லி டைட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த காஸ்டிங் எப்படி, இவ்வளோ கேரக்டருக்கு எப்படி இது அப்படின்னு சொல்லி வரும்போது, சார் நான் அது கூட வந்து மைண்டை வச்சு தான் வந்திருக்கேன். இது வந்து அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ரொம்ப ரொம்ப சூப்பர் கேரக்டர். யார் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் எனக்கு புதுசாக வந்து நாம் 2 பேர் ஒரு மைண்ட் வச்சுருக்கோம். அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் ஆக்ட் பண்ணியிருந்தாரு, என்னுடைய படத்துலேயே பண்ணியிருந்தாரு. பாசிட்டிவ். சரி வந்து ரொம்ப பிஸி, வேறு யார் பண்ண இதாகும், இந்த கேரக்டர் கிளிக் ஆகலன்னு சொன்னால் அவ்வளோதான், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்காந்து கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து நான் பார்த்தேன். நான் பார்த்தா என்னங்க இது, இந்த படத்தில் ஆக்ட் பண்ணினா மஞ்சு பாய். அது பார்த்து என்னங்க இது இதாக இருக்குது, இவர் எப்படி கேரக்டர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க, சார் சூப்பர் ஆர்டிஸ்ட் சார் அவரு, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இல்லை இதை கொஞ்சம் டைம் 100% நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. சரிங்க அவங்க அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்லும்போது நான் ஒன்றும். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் சொல்கிறாங்க. யார் இது சொன்னால் சத்யராஜ். சத்யராஜ் கிட்ட வந்து கேட்டீங்களா? அவன் சொன்னான். கேட்டேன். அவர் பண்றே சொன்னாரு, நீங்க ரஜினி சார் கிட்ட கேளுங்க சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்டு ரஜினி சார் கிட்ட கேளுங்க. நான் சொன்னேன், அவர்களுக்கு சிவாஜியில் வந்து நான் என்ன படம் வாங்கினேன் அதுக்கு ஈக்குவலாக வந்து பணம் கொடுக்குற ஆக்ட் பண்ணுங்க சொன்னாங்க. அவர் வந்து பண்ணலை, அவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை பண்ணுறேன்னு சொன்னதே வந்து பெரிய விஷயம். ஒன்று சத்யராஜ் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நம்ம தத்துவ ரீதியாக ஒரு இது ரீதியாக வந்துட்டு வேறுபாடு இருக்கலாம். உள்ள இருக்கிறது வழியை டக்கா பேசிட்டு ஒரு நம்பலாம். உள்ள சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு லேடி கொண்டாட்டம் இருந்தது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது யாருங்க செலக்டாக இருக்காங்க, யாருங்க ஸ்ருதி ஹாசன். எது ஸ்ருதி ஹாசன். அவங்ககிட்ட கேட்டீங்களா? அங்கே ஃபோனில் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் சரி என்னங்க இது, நான் 3 அப்போ 3 அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் 2 படம் பார்த்துருக்கேன். அவங்க கிளாமர் கேரக்டரு இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் சூப்பராக பண்ணுறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. அவர் ஃபாதரை விட நம்ம படத்தில் ஆக்ட் பண்ணுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. என்னங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபாதர் இருந்தது ஒரே டென்ஷன், ஒரே ஒரு இதாக இருக்கும். அதனால வந்து ரிலாக்ஸ் ஆகிக்க முடியாது. வெரி ஹாப்பி டு டூ திஸ் பிக்சர். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேமியோ சார் உபேந்திரா. ஸோ உபேந்திரா இந்தியாவிலே வந்து மோஸ்ட் இன்டெலெக்சுவல் டைரக்டர்ஸ்க்கு எல்லாமே அவரோட இன்ஸ்பிரேஷன். எல்லாரும் வந்து உபேந்திரா இந்த மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஓமன் எடுத்துப்பாங்க. அவர் ஆக்டர் ஒன்று இஷ்டம் டைரக்டர் தான். ஓம் அப்படின்னு சொல்லி சிவராஜ் அமைச்சு எடுத்திருப்பாங்க. எப்படி பாஷா அந்த மாதிரி 10 படங்கள். அதுக்கப்புறம் ஒன்று ஒரு கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் லீனியர் சொல்லி லொகேஷன் காசு பண்ணுறாரு இல்லையா, அது நான் அப்போவே உபயோகம் பண்ணுறாங்க. மக்கள் அவ்வளோ வந்து லண்டன் வாட் நாட் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் மெயின் வில்லன் கேரக்டர் அதான் மெயின். இது யார் அப்படின்னு சொன்னா சார் 3-4 நாட்டில் போயிட்டு ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாவது பிடிச்சிருவேன். யார் சொல்றாங்க இவர், யார் சொல்றாங்க இவரு அப்படின்னு சொன்னா சொல்லிட்டா சார் ஓகே ஆயிடுச்சு. யார் சார்? நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? வில்லன் கேரக்டரா?
ஒத்துக்கிட்டாரா? ஆமாம் சார் ஒத்துக்கிட்டாரு. எனக்கு அப்படியே பார்த்தேன், டெஃபினட்டாக வந்து பணம் கொடுத்து அவரை வாங்க முடியாது. ஏன்னா ஹைதராபாத் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பணக்காரர் இல்லை, ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்து எவ்வளோ பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்களோ அவ்வளோ பணக்காரங்க ஒருத்தர் எல்லாம் கொடுத்து அவரை வாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து வெங்கட் பிரபு வந்து அஜித் ஒரு டேரக்ட் எடுத்துப்பாங்க. நல்லவனாவே நடிக்கிறது. எத்தனை நாளா நானும் நல்லவனாவே நடிக்கிறது. இருக்கு. அதுக்கும் மறுபடியும் அப்படியே ஆஃப் இது கொஞ்சம் டைம் பண்ணுங்க, சப்ஜெக்ட் இருக்கணும் சொல்லிட்டு இன்னொரு மந்த் கிடைச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு கேரக்டர் சார் கேமியோ சார், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 300 வாட்டி எனக்கு டக்குன்னு சொல்லி உலகநாயகன் போது இல்லை. அவரே பிடிச்சிட்டாரா, அவர் ரசிகர் வேற படம் வேற பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மெதுக்கிறேன். பார்த்தா அப்படி இருக்கும்போது சார் அமீர் கான் அதை விட அப்படியே செலக்ட் ஆகிட்டேன். ஒத்துக்கிட்டாங்களா சார்? ஆமாம் சார் பண்ணுறான் சார், ஒத்துக்கிட்டாங்க சார். அமீர் கான் சார் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணுறதுக்கு 2 வருஷம். ஓகே ஸ்கிரிப்ட் யூ டேக் 2 years. Then imagine how many days, how many months, how many years it will take to make a film. அவ்வளோ பர்ஃபெக்ஷன், அவ்வளோ வந்து கம்ப்ளீட்லி நம்ம கமல்ஹாசன் இருந்தாலும் அங்கே நாட்டில் இருந்து அமீர் கான். இந்த பக்கம் வந்து சல்மான் கான், அந்த பக்கம் ஷாருக் கான், அந்த பக்கம் வந்து வந்து இந்த மாதிரி வந்து செட்டப் ஆச்சுங்க. இது வந்து கதையெல்லாம் வந்து போச்சிருக்கு. இது கூட இப்படி பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஆச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி செட்டுக்கு போனோம். ஹைதராபாத் ராமோஜிராவ் சொல்லி ஷூட்டிங். பட் ஷாட் என்ன தெரியுமாங்க? டெட் பாடி. ஹீரோ வந்து மாலை போடுறது. யாராவது ஃபர்ஸ்ட் ஷாட் டெட் பாடி மேல மாலை போடுறது. விக்ராம் சார் சொன்னா நிறைய சொல்லி கீழே விழுந்துருப்பாங்க. உலகத்திலேயே டெட் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்க மாட்டாங்க. கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் இல்லைன்னு சொன்னால் நல்லது அப்படின்னு சொல்லி. என்ன சார் இது? ஆமாம் சார். ஓகே என்ன பயிர்? அதுக்கப்புறம் மேக்கிங் சீன் சார். இந்த சார் அது ஓகே சார், அது வச்சுங்க சார். அது மீனிங் வர மாதிரி நீங்கள் பேசுங்க சார். இது மீனிங் வர மாதிரி பேசுங்க சரி அப்படின்னு சொல்லி. ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறோம் இல்லையா? தெளிவுனா ஒரு டைரக்டர் எனக்கு வந்தது சார், அசோசியேட் கூப்பிட்டு இந்த டைரக்டரை சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பேசுங்க சார், நீங்கள் பேசுங்க சார் சொன்னால் எடிட்டில் கட் பண்ணிட்டு வாங்க. என்ன சமாச்சாரம் இருக்கும் சார்? நான் நாட் எதாவது டைரக்டர் மீட் பண்ண தெரியுங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்டுங்க கதையிலேயே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆகுங்க. கதை டர்னிங் பாயிண்டே அதுதான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. கேமரா அங்கே இருக்கு, நிற்கிறோம், இங்கே பேசுகிறேன். லாங் ஷாட் டேலாக் பேசுறது கொஞ்சம் தப்பாயிடுச்சு. ஷார்ட் ஓகே ஓகே இம்பார்ட்டன்ட் டேலாக் டெஃபினெட்லி க்ளோஸாக வருவாங்க. கட் பண்ணுறாங்க சொன்னால் இது பேக்கப் தான் சார். இம்பார்ட்டன்ட் டேலாக் டபில பார்த்து அது ஆடியன்ஸ் தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டு விசாகப்பட்டினம் போனோம். நெக்ஸ்ட்
அங்கே போனால் அங்கே வந்து ஒரு 2 days கொஞ்சம் லேட்டாக வாங்க சார், 2 days கொஞ்சம் ரெஸ்ட் இல்லை, எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரி யார் ஷூட்டிங் பண்ணுறாங்க? நான் சௌபீர் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரி தேர்ட் டே கூப்பிட்டாங்க சார், ரூமில் டேரக்டர் சார் பார்க்கணும்னு சொன்னாங்க. சார் கொண்டு வந்து சௌபீர் ஆக்ட் பண்ண ஒரு 2-3 சீன் காமிச்சாங்க. ஆடி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்தி காம்பினேஷன் கூட ரொம்ப நாள் கழிச்சு அவர் கூட வந்து பேசுறது ஆக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஸ்ருதி ஹாசன், நீங்கள் படம் பாருங்க, நான் உலகமாக இவ்வளோ பொண்ணுடா அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி கமல்ல பார்த்து சூப்பர். ஸ்ருதியை சொல்றது நான் பேருமா அதுக்கப்புறம் வந்து நம்ம கிங் நாகார்ஜுனா வந்தாங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லி படம் 33 years before பண்ணது. இப்போ பார்க்குறேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் பார்க்கல, அவரே ஜாஸ்தி வெளியே போக மாட்டார், ஜாஸ்தி பேச மாட்டார், அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நான் பார்க்குறேங்க அதை விட கேட்டாங்க இல்லையா, அதை விட என்ன இருக்காரு, அதை விட என்ன ஸ்கின் எல்லாம் அப்படியே படுக்குது, அப்படியே அந்த மாதிரி கலரு அந்த மாதிரி இது. நான் அவரையே பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இது ஸ்கின் எல்லாம் அப்படியே. சரி ஓகே சொல்லி நல்லா இருந்தாரு. ஏம்டி ரகசியம் ஏம்டி చెప్పండి exercise, continuous exercise, weights, swimming, and consistency. I've been doing it for 45 years. And 6:30, maximum 6:30, dinner over. அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். அண்ட் டயட் சாப்பிட்றேன். அது வந்து எது நமக்கு உடம்புக்கு ஒத்து போகாது அது தெரிஞ்சுட்டா போதும். டயட் எது எது ஒத்து போகாது இதை மட்டும். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ், ஃபுட்ல என்ன சாப்பிடுறது 6 மணி மேலே கிடையாது. அண்ட் அப்பா கொடுத்துட்டு போறது நேச்சுரல் அண்ணா பொண்ணு ஸ்டுடியோவே கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் நினைச்சிட்டு அது போய் நினைச்சிட்டு இருக்கேன். அது என்ன சார்? ஜீன்ஸ் அது ரெகுலர் எக்ஸசைஸ். ஒண்ணு கண்ணுங்களா, உடம்ப இந்த உடல்ல நாம தண்டிக்கலைன்னா உடல் நம்மளே தண்டிச்சிடும். கிட்னி இன்டெஸ்டைன்ஸ் செல்ஸ் எல்லாம் கேட்குது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஓடலாம், இன்னும் நல்லா இயங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நாம பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அமெரிக்கா அந்த ஷூட்டிங்கில் வந்தாங்க. ஆத்தக்கு 33 years பிஃபோர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன டெடிகேஷன், என்ன டிவோஷன். இது வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம், இதை பற்றி நான் சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளோ சொன்னால் கூட அது கம்மி தான். சூப்பர், ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எனக்கு என்னன்னா இந்த கூலி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெஞ்சுக்கு வந்து கிட்டே இருக்குது. எஸ்பிஎம் சொன்ன மாதிரி ராணுவ வீரர் மூட்டை வீரர் தூங்கிட்டு இருந்ததுல கூலி, அது வந்து பழைய பழக்கம். ஜஸ்ட் அந்த கூலி நான் கண்டக்டர் கூலினால நான் கண்டக்டர் ஆனேன். கண்டக்டர் ஆன பிறகு தான் நான் ஆர்டிஸ்ட் ஆனேன். அதுக்காக ஒரு கூலியாக இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது நான் வந்து அண்ணாவை வந்து என்ன படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப அந்த பிள்ளைங்க 4 அப்பா 4 அவங்க இது அவருக்கு 90 rupees சம்பளம் அவ்வளோதான். மார்னிங் எல்லாம் வந்து பேப்பர் போடுவார்,
ஒரு பொட்டி கடையில் போகிறோம். அதுக்கு வந்து அந்த கடலை டொமேட்டோ ஆப்பியா வெஜிடபிள்ஸ் அது இது எல்லாம் வந்து பேப்பர் போட்டு மார்க்கெட்டில் போய் வெஜிடபிள்ஸ் அது இது எல்லாம் கொண்டு வந்து கடையில் போட்டு வேலைக்கு போவார். வேலைக்கு போய் மறுபடியும் வந்து என்ன நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா காலேஜே சேர்த்துருக்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட் காலேஜ் அங்கே வந்து சேர்ந்தாங்க. சார் டெஃபினட்டாக நான் பாஸ் ஆக மாட்டேன்னு நல்லா தெரியும். எப்பாரு படிச்சுதான் ஆகணும்ப்பா, படிப்பு தான் முக்கியம். நீ ஒருத்தர் படித்தா போதும், ஃபேமிலி மொத்தமும் படிப்பாங்க, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க இவனை படிக்கிற வைக்கிறடா எடுக்கடா இந்த படம் கொண்டு அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 120 rupees அந்த காலத்தில் இதான் அவங்க கட்டணும். அது கொடுத்தாங்க. நான் கட்டுறதுக்கு வந்து டெஃபினட்டாக பாஸ் ஆக மாட்டேன். எதுக்கு இது அப்படின்னு சொல்லி அந்த பணம் எடுத்துட்டு மெட்ராஸ் ஓடி வந்துட்டேன். மெட்ராஸ் ஓடி வந்துட்டு ரைட் மேன் ஆகணும், ரைட் மேனாவது ஆகலாம் அப்படின்னு சொல்லி சினிமா ஆக்டர் ஆகணும்னு சொல்லி இதெல்லாம் கிடையாது. சினிமா தான் அவ்வளோ இது. இங்கே இருந்தால் வந்து பண்ணின்னு சொல்கிறாங்க, முடியாது எதுக்கு சொல்லிட்டு கூடி போயிட்டு ரைட் மேன் வேலை கிடைக்கல, சர்வர் வேலை ட்ரை பண்ணேன், அதுவும் கிடைக்கல, பணம் முடிஞ்சு போச்சு. பெங்களூர் வீட்டுக்கு போகிறேன், செம்ம அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி போனாரு. அண்ணா அப்படியே உட்காந்துருக்காரு, அப்பாவும் போயிட்டா இருக்காரு. என்ன அப்படின்னு எப்படி ஒருத்தரவங்க தெரியும் சொல்கிறாங்க. அப்பா சொல்லிட்டாருப்பா, நாள் வந்து கூலி மூட்டை தூக்கணும். எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் ஒரு வந்து வண்டி போயிட்டு அங்கே வந்து ஜெகதீஷ் ட்ரேடிங் கம்பெனி வச்சு அங்கே சூப்பர்வைசர் மூட்டையாக கொண்டு வருது. அங்கே கூலிக்கு மூட்டை தூக்கிறதுக்கு போகணும். அப்பா சொல்லிட்டாரு, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. சரி, நான் வந்து வேறு வழி இல்லை, சரி அது சொல்லிட்டுல அங்கே போனால் அங்கே மாமருக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் எஸ்எல்சி எல்லாம் பாஸ் பண்ணி படிச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அங்கே வந்துட்டு முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ அந்த இதுக்கு அவங்க எவ்வளோ கூலி பர்மனன்ட் கூலி, அப்புறம் கணேஷ் சேகர் ரெட்டி அப்படின்னு கூலி 4 பேர், சரோஜா அப்படின்னு சொல்லி மெயின் இது பண்ணுறவங்க. அங்கே வந்து அரிசி மூட்டை 100 கிலோ அரிசி மூட்டை லோடு வருதா, ஒரு மூட்டை இருக்குன்னா 10 பைசா, 100 மூட்டை அந்த இருக்குன்னா 10 ரூபா. நம்ம 5 பேர் 2 ரூபா. எனக்கு வந்து நாட்டுக்கு இந்த பொக்கி போட்டு நாட்டுக்கு போட்டு அவங்க போய் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி 2 லோடு வரும், ஒரு வாட்டி 3 லோடு வரும். அந்த மாதிரி இன்னொன்றும் வந்து உள்ளே இருக்கிற வந்து ஃபஸ்ட்டு கஷ்டப்படும் தான் அந்த அரிசி மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த வெயிட் மெஷினில் வச்சு அவங்க டெப்போ போய் வச்சா அங்கே வந்து 50 பைசா. அண்ட் பக்கத்தில் வந்து கடையில் இருக்கும் 500 மீட்டர்ஸ் 1000 மீட்டர் கடையில் இருக்கும். அங்கே போய் விட்டால் ஒரு 100 மூட்டைக்கு வந்து 5 ரூபா ஒன்றில் எடுத்துகிட்டு போகுது. இந்த மாதிரி ஸோ சில டைமில் வந்து ஒரு மூட்டை அந்த மாதிரி சொன்ன வந்தால் இல்லை 5 ரூபா கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முனுசாமி கணேஷ் தேசிகர் எல்லாம் சிவாஜி நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லி அந்த வண்டி கொண்டு போகிறதுக்கு இல்லை அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுத்து அவன் சம்பாதிக்கிட்ட பையன் அப்படி பண்ணிட்டு சிட்டி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாத்தையும் வில்லேஜ் தான். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னால் முனுசாமி வந்து ஒன்றும் சரியில்லை. இந்த 3 பேர் வேற லோடு வந்துருச்சு, அது போயிட்டு இங்கே லோடு இல்லை, பிஸியாக இருக்கு. ஒரு கடையிலேருந்து 3 மூட்டை அரிசி வேணும்னு சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. இப்போ வேணும்னு சொல்கிறாங்க. எங்கள் மாமா சொன்னார், பரவாயில்லை 3 மூட்டை ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான், இது கொண்டு போய் வந்துட்டா இல்லை, வண்டியை கொடுத்து 5 ரூபா, 2 மூட்டை 10 ரூபா கிடைக்கும், இது போய் டெலிவரி பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டுல நான் 3 மூட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னுடைய பேக்லுக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆகிட்டு டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அந்த ஜஸ்ட் ஒரு 500-600 மீட்டர்ஸ் போகிறதுக்கு வந்து 1 கிலோ 1.5 கிலோமீட்டர் ஒண்டி கொண்டு போகணும். இந்த மூட்டை பேலன்ஸ் கிடைக்காது. எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ரோடு பஸ்ஸு கிஸ்ஸு அதாவது லாரி கீரி ஆட்டோ எல்லாம் வருது. அது தூக்கிட்டு போகிற இழுத்துட்டு போகிற பள்ளம் மேடு கம்ப்யூட்டர் பேலன்ஸ் இல்லை. ஒரு மூட்டை கீழே விழுந்துச்சு. கத்துறா தமிழ்நாட்டு என்னடா இருந்துச்சு கேமரா பஸ்ஸில் போடுற கத்துறா, இவன் கத்துறான், வேர்க்குது. யாரும் பக்கத்தில் இருக்கவங்க என்னடாப்பா இதேப்பா கொண்டு வராது, யாரா ஒரு பக்கம் ஒட்டி கொடுத்தது உள்ளே சிங்கிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உள்ளே போட்டு திட்டு வாங்கி அப்படியே தன் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு மாட்டேன். பார்த்தா மேலே சரோஜா சிவாஜி போய் முன்னாடி பாடு, முன்னாடி தண்டு அங்கே போய் இங்கே போக இந்த முதலாம் ஆர்டிஸ்டாக ஞாபகம் வருது. அப்படி படம் அவங்கள கிட்டி கொண்டு வந்து போட்டு அந்த அளவுக்கு வண்டியில் வந்து போட்டுல 15 ரூபா கொடுத்துக்கல. சிவாஜி வண்டியில் உட்காந்து படுத்துக்கோ, நான் வண்டி கொண்டு போகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு விட்டாங்க. 10 ரூபா கொடுத்தாங்க. அப்படியே வந்து டயர்டாகி உட்காந்துருக்க அப்படின்ட்டு ஒரு 1/2 hourல மாமா சொன்னாங்க, ஒரு மூட்டை வந்து எப்போதை போடுறோம். சரியை சொல்லிட்டு மூட்டை தூக்கிட்டு போகிற வச்சுருந்த, அப்புறம் வந்து அந்த படம் கேட்குறேன், வந்து 2 ரூபா கொடுத்துட்டு டிப்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அது எங்கோ கேட்க போகிறது பார்த்தா மருசாமின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் இருக்கும்போது காலேஜ் போயிட்டேன். நான் உங்களுக்கு ரொம்ப கலாட்டம் பண்ணி ரொம்ப கிண்டல் பண்ணுறேன். ஆனால் என்னை பார்த்தல என்ன ஆட்டம் ஆட்டடா அப்படியே வீட்டுலேருந்தே உட்காந்துல ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் அப்போ தான் அழுதுறேன். என்னடா இதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள் அப்பா பிஆர் யாரும் கேட்க மாட்டாங்க. இவரை நம்ம ஃபர்ஸ்ட் பையன் வந்து கார்பரேஷனில் வேலை செய்யலாம், 2வது பையன் வந்து மிலிட்டரியில் வேலை செய்யலாம், 3வது பேரை பணம் எடுத்துட்டு மட்ராஸ் ஓடி போயிட்டா, இப்போ கூலி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுறது பிஆர். இதில் வந்து எங்கள் அண்ணாவோட வந்து செகண்ட் அண்ணாவோட மேரேஜில் வந்து அவருடைய மாமனார் வந்து பிடிஎஸ் கம்பெனியில் வந்து டிக்கெட் கலெக்டர். சரி, அந்த மேரேஜில் வந்துட்டு நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வழியாக கருப்பாருந்தா கூட கொஞ்சம் ஒன்றும் கலையா பொண்ணுங்க அப்படியே சுற்றி வர்றாங்க. ஒரு நிமிஷம் ஆச்சு, ஒரு பொண்ணோ காணும். தள்ளி போய் அப்படி பார்க்குறாங்க. தெரியுது எங்கள் அப்பா பிஆர் கோவிலில் பண்ணியிருக்காங்க. மூட்டை ராசனை அப்போதான் வந்து எங்கள் சின்னனோட அவங்க மாமனை கேட்டிருந்தாங்க, என்னங்க இது எஸ்எல்சி படித்து எங்க மூட்டை தூக்கிட்டு கொடுங்க. எங்கள் அப்பா அவ்வளோதான் தூக்கிட்டு கொடுங்க. எஸ்எல்சி படிச்சிருக்கா, கண்டக்டர் லைசன்ஸ் பண்ணி சொல்லுங்க. நான் சொல்லிட்டு கண்டக்டர் லைசன்ஸ் பண்ணி கண்டக்டராக அந்த பெங்களூரில் அந்த செடியை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அந்த காம்பவுண்டில் நட்டு அதுக்கு பெங்களூர் வெயிலெல்லாம் போட்டு செடியெல்லாம் வளர்த்து அது வந்து முத்துராமன் சார் பஞ்சு சார் கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க இன்னொரு மரமாக்கி கம்ப்ளீட்லி சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாம் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர், டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த வாழ்க்கும் தெய்வம் இந்த மரம் எப்பெல்லாம் சாயும் போதெல்லாம் நீங்க போய் அவ்வளோதான் பெரிசன் சொல்லும்போது எப்படி கொடுத்துருக்கீங்க. இது வந்து இந்த உங்களுடைய காலில் வந்து எனக்கு சாஸ்திரான சொன்னாங்க, உழைப்பு இருக்கு உழைப்பு. அதுக்கு மேலே ஒரு சீக்ரெட்ஸ், அது ஒரே ஒரு சீக்ரெட்ஸ். அந்த இறைவன் கடவுள் எல்லாருக்கிட்டையும் பேசுவான். முஸ்லீம் அண்ணா அல்லா, கிறிஸ்டியன்ஸ் அண்ணா ஜீசஸ், கல்வாரி அண்ணா, அம்மன், முருகன், யார் இறைவன் வந்து மெதுவாக உங்கள் காதில் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் சொல்லி குரல் இதில் ப்ராப்ளம் என்னன்னா, அதோட சேர்ந்து இன்னொரு குரலும் கேட்கும். அது உன்னுடைய குரல். ஸோ இறைவன் குரல் எது, உன்னுடைய குரல் எது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்னன்னா, இறைவன் குரல் சொல்லுப்பா, நீயும் நல்லா இருக்கணும்னு யோசியும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நீயும் பணம் பண்ணணும், மற்றவங்களும் பணம் பண்ணணும் அப்படின்னு யோசி, நீ நல்லா இருப்ப அப்படின்னு நீயே குரல் சொல்லுங்க. உன் குரல் சொல்றது யாவைய கேட்போறேன், நீ நிம்மதியா இருக்கு, நீ சந்தோஷமா இருக்கு. அது கேட்டா பணம் பேர் எல்லாம் ஒரு 10 நாளைக்கு வரும். எவ்வளோ பணம் பேர் புகழ் இருந்தா கூட வீட்டுக்குள்ள நிம்மதி, வெளியே கௌரவம் இல்லைன்னா எந்த பிரயோஜனம்.
இறைவன் குரல் கேட்டு அந்த மாதிரி நடந்துட்டுருக்க அந்த மாதிரி நானும் நல்லா இருக்கேன், சார்ந்தோடு நல்லா இருக்காங்க. ஸோ இந்த கஷ்டத்துக்கு உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை குழந்தைங்க அப்பாவை கரெக்டாக படிப்பு செய்யல இருந்தாலும் அருமையான மாப்பிள்ளை எல்லாம் இருந்து எல்லாரும் வந்து ஆசீர்வாதத்தை நல்லா இருக்கு, நீங்களும் நல்லா இருக்கணும். இந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. 14ஆம் தேதி எல்லாருக்கும் விடைபெறுகிறேன்.